மயிலாடுதுறை அருகே தத்தனூர் கிராமத்தில் அடைக்கலராஜின் தந்தை தமது 10 ஏக்கர் விவசாய நிலத்தை பட்டாவரம் அமுல்ராஜ்குமார் என்பவரிடம் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 40,000ற்கு அடகு வைத்துள்ளார். அடைக்கலராஜின் தந்தை இறந்து விட்டதால் அவரது மகன் ரூபாய் 2 லட்சம் கொடுத்து நிலத்தை மீட்டுள்ளார். அந்த நிலத்தில் வேலை ஆரம்பித்த போது அமுல்ராஜ்குமார் ஒரு சிலரை சேர்த்து கொண்டு சென்று தடுத்ததோடு ரூபாய் 10 லட்சத்திற்கு நிலத்தை எனக்கே கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் ஆதிதிராவிடரை விட்டு தகராறு செய்து PCR கேஸில் சிக்க வைப்பேன் என்று மிரட்டியுள்ளார். நிலம் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த அமுல்ராஜ்குமார் ஆதிதிராவிட நண்பர்களை சாதி பெயரை சொல்லி திட்டிவிட்டார் என்று அடைக்கலராஜ் மற்றும் அவரது மனைவி பெயரில் சாதிய வன்கொடுமைக்கான புகாரை பெரம்பூர் காவல் நிலையத்தில் அளித்தார். விசாரணையில் அது பொய் என்றும் சிவில் பிரச்சினைக்காக தூண்டிவிடப்பட்டதாக இன்று வழக்காகவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அடைக்கலராஜ் பம்செட்டை இயக்கி அருகில் உள்ளவர்களுக்காக தண்ணீர் திருடி விவசாயத்திற்கு விற்றுள்ளனர். இதை தட்டி கேட்ட அடைக்கலராஜ் மற்றும் அவரது மனைவி கீர்த்தனா ஆகியோரை 4 பேர் சென்று வீடு புகுந்து அடித்தும் நெஞ்சில் உதைத்தும் கீர்த்தனாவை மானபங்கப்படுத்தி கொச்சை வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை உடனடியாக டிஸ்சார்ஜ் செய்ய வைத்தபோது நடந்து சென்ற கீர்த்தனா மயங்கி விழுந்துள்ளார். அவரை மீண்டும் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளார். இந்த சம்பவத்தை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாங்க எங்க வயலுக்கு போனாலே PCR கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சவுந்தரராசு, மோகனு, சீனிவாசன் எல்லாம் PCR கேஸ் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களை மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களாம் அந்த எங்க நிலம் இருக்கிற இடத்துக்கிட்ட அவங்க வீடெல்லாம் இருக்கு. அவங்க வீடெல்லாம் இருக்கக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு சாதகமா சாராயம் அவங்க விற்கிறாங்க. எங்க நிலத்தை வச்சிருக்கவங்க சாராயம் விற்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாராயத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாராயத்தை கொடுத்துட்டு எங்கள்கிட்ட எங்களுக்கு எதிராக பேச விட்டு எங்களுக்கு எதிராக எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்க விடுறாங்க. அவங்க என்னன்னா எங்களை அடிக்க வச்சு நேற்றுக்கு எங்க மோட்டர் ஓடுதுன்னு சொல்லவும் நாங்க போய் எங்க வயலுக்கு போனோம். வயலுக்கு போனதுனால மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டுல எங்க வீடு ஏறி எங்க வீட்டுக்குள்ள நானும் என் வீட்டுக்காரரும் தனியா படுத்திருந்தப்ப வீட்டுக்குள்ள எங்க வீட்டை கதவை உடைச்சு, சேரெல்லாம் உடைச்சு, வண்டியை உடைச்சு, எல்லாத்தையும் உடைச்சிட்டு என்னை பிடிச்சி என் பிள்ளை, என் குழந்தை 2 வயசு குழந்தையும் கீழே தள்ளி விட்டு என் குழந்தைக்கும் அடிபட்டு இருக்குது.